இந்த சிறுக்கி இப்ப விழுந்துட்டான், அந்த பொறுக்கி தட்டி தூக்கிட்டான். ஹலோ மைடியர் நெட்டி ஃபார் வியூவர்ஸ், எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி தளபதி 63 படத்தில் இருக்க 2 அப்டேட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தளபதி 63 படக்குழு சென்னையில் நிறையா ஷூட்டிங்லாம் பண்ணாங்க. அவங்கள பார்க்குறக்கு, தளபதியை முக்கியமாக பார்க்குறக்கு அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே ஓடி போய் கூஞ்ச வண்ணமாகவே இருந்தாங்க. தளபதி ஷூட்டிங்லாம் முடிஞ்சுட்டு சாயங்காலம் வெளில வரும்போதும் காலைல உள்ளுக்கு போகும்போது ரசிகர்களுக்கு டாட்டா காட்டிட்டு போவார். அந்த மாதிரியான வீடியோக்கள் ஃபுட்டேஜ் நிறையா நம்ம பார்த்துருப்போம். இப்போ எல்லாருமே ரசிகர்கள்லாம் என்ன வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி கூறனால அவங்க லொக்கேஷனை எங்கே இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கில் இருந்தாங்க. அந்த ஃபீலிங்லாம் கிடையவே கிடையாது. தளபதி 63 டீம் எல்லாமே எங்கே போயிருக்காங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்காக போயிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா தளபதி 63 அப்படிங்கும்போது அதோடைய கதை அப்படிங்கும்போது ஃபுட்பால் பேஸ் பண்ண ஸ்டோரி அப்படின்னு நமக்கு தெரியும். லோக்கல் மேட்ச்லேருந்து இன்டர்நேஷனல் மேட்ச் வரைக்கும் தளபதி அவர்கள் அவங்களோட டீமை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்ற எல்லாருமே நம்ம கேட்டு தெரிஞ்சிருப்போம். இப்போ கிளைமேக்ஸ் போர்ஷன் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு செட்டை போட்டுட்டு இருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்பால் மேட்ச் ஸ்டேடியம் இருக்கும் இல்லையா, அந்த செட்டு போட்டுட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் ஷூட் பண்ண போகிறாங்க. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயமா ஆகிப்போச்சு. ஸோ தளபதி 63 பார்த்தோம் அப்படின்னா தளபதி 63க்கு என்ன டைட்டில் வைக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வெறித்தனம், மைக்கிள், இந்த 2 டைட்டில் தான் வைக்கிறதா பிளான் பண்ணி நிறைய சோசியல் மீடியாவில் பரவச்சு. ஆனால் வெறித்தனம் அப்படின்ற டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா 90% வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அட்லி அவர்கள் எப்போதுமே சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ மைக்கிள் அப்படின்ற டைட்டில் வைக்கிறதுக்கு அதிக % வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் இந்த 2 டைட்டில் எந்த டைட்டில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது சொல்லிடுங்க. ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு நியூஸும் இருக்குது. என்ன அப்படின்னா தளபதி 63 இன்னொருத்தரும் ஆட இருக்காரு. ஏன்னா தளபதி 63 காஸ்ட் அண்ட் க்ரூலாம் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் க்ரூ கூட இருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் வில்லன் நம்ம ஜாக்கி ஷெரஃப் அவரும் பார்த்தோம் அப்படின்னா ஆட் ஆயிருக்காரு. ஸோ இந்திய சினிமாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு வில்லன் அவர்லாம். ஸோ அவர் நம்ம தளபதி 63 ஆட் ஆயிருந்தது. ரீசெண்ட் இன்டர்வியூவில் கூட அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தளபதியும் தளபதி அப்பாவையும் பார்க்கறதுக்காக தான் நான் இந்த சென்னைக்கே வந்தேன். ஸோ அவர் கூட நடிக்கிற எனக்கு பெருமையாக இருந்துச்சுன்னு சொன்னார். ஸோ இன்னொன்று வருவோம். தளபதி 63 எவர் ஆட இருக்காரு அப்படின்னா நம்ம ஞான சம்பந்தம், அதாவது எக்ஸாம்பிள் குட்டி புலியில் ஒத்தக்கால் ட்ரெய்லர் சொல்லுவோம்ல, கைதைனா பையா தேப்பான், இவன் பையா தானே தேப்பான் அப்படிமாங்களா, அந்த காமெடியில் இருப்பார்ல ஒத்தக்கால் ட்ரெய்லர் ஞான சம்பந்தம். அவர் அரசியல்வாதியும் கூட நிறைய மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் காலேஜ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட போது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தளபதி 63 நான் நடிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நயன்தாராவுக்கு அப்பாவா ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அங்கே இருந்த தளபதி ரசிகர் எல்லாமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக தளபதி 63 டீம் பார்த்தோம் அப்படின்னா கிளைமேக்ஸ் போர்ஷன் ஷூட் பண்ண போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி 63க்கு வெறித்தனம் இல்லாட்டி மைக்கிள், இந்த 2 டைட்டில் உங்களுக்கு எந்த டைட்டில் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஞான சம்பந்தமாக ஒரு ஆட் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெட்டி ஃபாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. ஸோ தளபதி நியூஸ் நீங்கள் சூப்பராக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தலை நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அவரோட லேட்டஸ்ட் பிக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதையும் கீழே நான் லிங்க் தரேன், போய் பாருங்க. பார்த்துட்டு அந்த வீடியோக்குள்ள போய் கமெண்ட் பண்ணுங்க.